டிசம்பர் மாசத்துல ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சாங்க, 6 ஷீட்டர்ஸ், பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சாங்க. ஒரே ஒரு நாள்ல 1 லட்சம் உறுப்பினர்கள் நாங்க சேர்த்திருக்கோம்னா, எங்க அந்த 1 லட்சம் உறுப்பினர்கள்? 5000 ஓட்டு தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஒருவேளை அந்த 1 லட்சம் உறுப்பினர், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புத்தி என்ன சொல்லுதுன்னா, அந்த 1 லட்சம் உறுப்பினர் வந்து 1வது 2வது கிளாஸ் படிக்கிறாங்க, இது வரைக்கும் ஓட் போடுற தகுதி அவங்களுக்கு வரல. அந்த மாதிரி உறுப்பினர்களை இவங்க சேர்த்திருக்காங்க. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்க வேண்டாமா? போயினா இந்த அளவுக்கு நான் சொல்றேன், நீங்க போட்டி இல்லைங்கிறீங்க. நான் சொல்றேன், விவேகம் இல்லாத வீரம் முட்டாள்தனம், வேகம் இல்லாத விவரம் என்ன சொல்லுவாங்க, கோழைத்தனம். ஆனா காங்கிரஸ்ல நாங்க முட்டாளும் கிடையாது, கோழையும் கிடையாது. நேரம் வரும்போது, அதுவும் 2014 நேரம் வருது. இந்த கூட்டம் பார்த்த இன்னைக்கு நான் சொல்றேன், 2016 தேர்தல்ல வந்து காங்கிரஸ் இல்லாம எந்த கட்சி அமைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவரோட நாங்க இருக்க போறோம். பிஜேபி இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபியில வந்து மோடி அலை சொன்னாங்க. டெல்லி தேர்தலில் என்னங்க ஆச்சு? 30 சீட் காலி உங்களுக்கு, 30 சீட். ஏன்? பிஜேபியிலே சொன்னாங்க, மோடியோட 100 நாள் போர்க்காலத்துக்கு அப்புறம் தானே அந்த டெல்லி தேர்தல் வந்தது. அந்த 100 நாளுக்கு அப்புறம் அந்த போர்க்காலம் என்னங்க? எங்க அந்த போர்க்காலம் எங்க? எங்குமே காணோம். 30 சீட் நீங்க போயிடுச்சு, அவ்வளவுதான். டெபாசிட் கூட வரல. ஒபாமா வந்தாரு, மோடி கூட்டிட்டு வந்தாரு. ஒபாமா தெளிவா சொல்லிட்டு போனாரு, கடந்த 10 வருஷமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது நல்ல உறவு உருவாக்கி இருக்குன்னா அது கடந்த 10 வருஷத்துல. இந்த 10 வருஷம் யாருங்க இருந்தா? காங்கிரஸ் தானே இருந்தது, பிஜேபியா இருந்தது. அவர் ஒபாமா சொல்றாரு, மோடி அவர்கள் வந்து நான் மகாத்மா காந்தி ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாரு, ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு பக்கம் அவருடைய கட்சியில இருந்து ஒரு எம்பி வந்து கோட்சேக்கு, மகாத்மா காந்தியை கொலை செய்ய கோட்சேக்கு ஒவ்வொரு கோயில்ல நான் ஒரு சிலை வைப்பேன்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? ராஜஸ்தான்ல ஒரு ஏரியால ஒரு பாலத்துக்கு வந்து நத்துராம் கோட்சே பாலம் பேர் வச்சு அடுத்த நாள் அது மேல ஒரு துணி வச்சு மூடிட்டு வச்சிருக்காங்க. இதுதான் மோடியோட அரசாங்கம். மோடி அலையாவதோ மோடி மேஜிக் ஆவதோ ஒண்ணுமே கிடையாது. எல்லா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், மோடி கவர்மெண்டால இந்திய மக்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து சொல்றது ஒண்ணு, செய்யறது இன்னொன்னு. மேக் இன் இந்தியான்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மேக் இன் இந்தியாவுக்கு மோடிக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம எல்லாரும் பேப்பர்ல படிச்சுட்டோம், பார்த்துட்டோம். மோடி வந்து போட்ட சூட் வந்து அதுல பேர் எழுதி இருந்தது, அதுதான் மேட் இன் இந்தியாவா? நீங்க மேக் இன் இந்தியா பண்ணல, அப்புறம் மக்கள் எங்கிருந்து மேக் இன் இந்தியா பண்ணுவாங்க? மத்தவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றேன், வாட்ச் அவுட். 2016 காங்கிரஸ் இஸ் கோயிங் டு பி பேக் வித் a bang. கண்டிப்பா நாங்க திரும்பி வருவோம். அது நமது தலைவர் இளங்கோவன் சாருடைய தலைமையில காங்கிரஸ் தலைவர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் அவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் தனியா செய்ய முடியாது, நீங்க தனியா செய்ய முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து இது செய்வோம், இது உறுதிமொழி எடுப்போம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.